வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி அதனோட கீரை ரெண்டையும் வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் கலோரி குறைவாக இருக்குது, மாவுச்சத்து இல்லாமலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவாக எடுத்துக்கலாம். அதே போல் அதனோட கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. முள்ளங்கீரையை அடிக்கடி உணவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண் பார்வை தெளிவாக தெரியும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கீரையை அடிக்கடி உணவாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த முள்ளங்கிலேருந்து கீரையை தனியாக பிரித்து எடுத்துருவோம். வெள்ளை முள்ளங்கியில் இருக்க கீரையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிவப்பு முள்ளங்கியோட கீரையை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. முள்ளங்கியோட தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா சீவி கழுவி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி கீரையும் நல்லா கழுவிட்டு நடுவில் இருக்க இந்த காம்பை எடுத்துடலாம். கீரை நம்ம இளங்கீரையாக சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்ல சூடான உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ இது எல்லாத்தையும் போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 5 பல் இதில் போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி இதில் போட்டு எண்ணெயில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். முள்ளங்கி 1 நிமிஷம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிப்போம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் முள்ளங்கியை வேக விடுவோம். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து முள்ளங்கியை கிளறி விட்டுக்கணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ முள்ளங்கி 3/4 பாகம் நல்லா வெந்துட்டது. இப்போ இந்த டைம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுப்போம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த முள்ளங்கி ஃப்ரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த முள்ளங்கி ஃப்ரைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால அடுப்பை சிம்மில் அல்லது மீடியமில் வச்சே நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை இதோடு சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த முள்ளங்கி கீரை நம்ம இளங்கீரையாக சூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப முத்துனதை போட்டுறக்கூடாது. அதே மாதிரி இந்த முள்ளங்கி கீரை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நம்ம சமைச்சிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி ஊறுகாய் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கீரையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அதில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கியோடு சேர்த்து இந்த முள்ளங்கி கீரையும் நம்ம ஃப்ரை பண்ணனால இந்த முள்ளங்கி ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.